முன்னாள் மத்திய மந்திரி மணிசங்கர் ஐயர் இருக்காருல்ல, இந்திய கூட்டணி தலைவரா ஸ்டாலினை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு காங்கிரஸ் பக்கத்துல இருந்து பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன காரணம், என்ன நோக்கத்தோட தெரிவிப்பாங்க? இல்ல, அது பொருந்தா கூட்டணி. யாருக்கும் கொள்கை கிடையாது. கொள்கை யாருக்கு இருக்கு? காங்கிரஸ் கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கு? ஒரு கொள்கையும் கிடையாது. கொள்கை எல்லாம் காங்கிரஸ் கட்சி என்பது சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு இவர்களுடைய கொள்கை என்னவென்று வரையறுக்க முடியாத நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி இருக்கு. முதலாளி வர்க்க போராட்டத்தை கையில் எடுத்து போராடிய அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்டுக்காரர்கள் இன்றைக்கு வங்கியில் பணத்தை பெற்றுக்கொண்டு கூட்டணி ஆதரவு தெரிவிக்கிறார்களே தவிர மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக கூட்டணி வைக்கவில்லை என்பதை கம்யூனிஸ்டுக்காரர்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போல என் வாழ்நாளில் எந்த காலத்திலையும் திமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று வீரவசனம் மேடைகளில் சபதம் ஏற்ற திரு வைகோ அவர்களும் எந்த மனநிலையில் எந்த கொள்கை பிடிப்பில் திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார் என்கின்ற கேள்வி இருக்கு. அதே போல கடைசி எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கருணாநிதியினுடைய சாம்பல் கூட பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருக்கும் என்று பேசிய தோழர் திருமாவளவன் அவர்கள் காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில் நான் ஒரு காலமும் அங்கம் வகிக்க மாட்டேன் என்று வெளிப்படையாக பொதுக்கூட்டங்களில் அறிவித்த தோழர் திருமாவளவன் எந்த கொள்கையின் அடிப்படையில் காங்கிரஸோடு திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார் என்ற கேள்வி இருக்கு. ஆக நான் குறிப்பிட்ட இத்தனை கட்சிகளும் கொள்கை இல்லாமல் நீர்த்து போனவர்களாக, கொள்கை அற்றவர்களாக, காங்கிரசுக்கும் கொள்கை இல்லை, கம்யூனிஸ்டுக்கும் கொள்கை இல்லை, மதிமுகவுக்கும் கொள்கை இல்லை, விசிகாவுக்கும் கொள்கை இல்லை, கொள்கை இல்லாதவர்கள் சேர்ந்து இருக்கிற ஒரு கூட்டணித்தான். அந்த கூட்டணிக்கு பொய்யான ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். கொள்கை இல்லாதவர் சேர்ந்திருக்க கூட்டணிக்கு கொள்கை கூட்டணி என்று சொல்வது என்பதை மக்கள் ஏமாத்துகிற பித்தலாட்டம் என்பதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.